9th CBSE Max நியூ சிலபஸில் எக்ஸசைஸ் 3.3ல் இருக்கக்கூடிய எல்லா சம்மே நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, 2 ரேஷனல் நம்பர் கொடுத்து அது 2 ஈக்குவலான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, நம்ம இந்த 2ஐயும் ஈக்குவலான்னு சொல்லி கண்டுபிடிக்கிறது தான் இந்த சம். ஸோ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் 2/3 and 4/6. இப்போது 2/3 அப்படிங்கிறது சிம்பிளஸ்ட் ஃபார்ம். இதுக்கு மேலே இதை சிம்பிளிஃபை பண்ணவே முடியாது. பட் 4/6 வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ண முடியும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 4/6 மட்டும் எடுத்து நம்ம அடித்து கொடுக்கலாம். அப்போ 2 டேபிளில் அடித்து கொடுத்தோம்னா 2/3. இப்போ இங்கே ஏற்கனவே இது 2/3 இருக்குது. ஓகே, அப்போ இந்த டேர்மும் 2/3 தான். அப்போ இந்த ரெண்டு ரேஷனல் நம்பருமே ஈக்குவல். ஸோ 2/3 and 4/6 are equal. அவ்வளோதான், ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் முடிஞ்சு. ஓகே, இப்போ செகண்ட் சப்டிவிஷன் எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். செகண்ட் சப்டிவிஷனில் என்ன கொடுத்துருக்காங்க, 5/4 and 10/8. இப்போ இதில் 5/4 அப்படின்றது நம்ம அதுக்கு மேலே அடித்து கொடுக்க முடியாது. அப்போ நம்ம அதை அப்படியே வச்சுக்கலாம். இப்போ 10/8 இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ண முடியும். அப்போ 10/8. இப்போ 2 டேபிளால் அடித்து கொடுத்தோம்னா 5, கீழே வந்து 4. ஸோ 5/4 and 10/8 are equal. அவ்வளோதான், நம்ம செகண்ட் சப்டிவிஷனையும் நம்ம செஞ்சாச்சு. இப்போ தேர்ட் சப்டிவிஷன். ஸோ தேர்ட் சப்டிவிஷனில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா -3/5 and -6/10. ஓகே, இப்போ இதில் இந்த டேர்மை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ண முடியாது. ஏன்னா -3ன்றதும் ப்ரைம் நம்பர், 5ன்றதும் ப்ரைம் நம்பர், அடித்து கொடுக்க முடியாது. பட் ஆனால் இதை நம்ம அடித்து கொடுக்கலாம். -6/10 ரெண்டுமே ஈவன் நம்பர்ன்றதுனால 2 டேபிளால் அடித்து கொடுக்கலாம். அப்போ -3, இப்போ 10 அடித்து கொடுத்தோம்னா 5. இப்போது ஸோ -3/5 and -6/10. அப்போ இதோட ஆன்சர் என்ன கிடச்சிருக்கு, -3/5 கிடச்சிருக்கு. ஸோ இதுதானே இங்கேயும் கிடச்சிருக்கு. அதனால are equal. ஓகே, இப்போ ஃபோர்த்து சப்டிவிஷன் செய்யலாம். ஃபோர்த்து சப்டிவிஷனில் என்ன கொடுத்துருக்காங்க, 9/3 and 3. இப்போது இதில் 9/3 அப்படிங்கிறத நம்ம அடித்து கொடுத்து பார்க்கலாம். அப்போது இதை வந்து நம்ம 3 டேபிளால் அடித்து கொடுத்தோம்னா 3. இங்கே ஏற்கனவே 3 தானே இருக்குது. ஸோ 9/3 and 3 are equal. அவ்வளோதான், நம்மளோட ஃபஸ்ட்டு சம் கம்ப்ளீட்டட். அடுத்து செகண்ட் சம் எப்படி ஈஸியாக செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னால் உங்களில் யாருக்காவது ஆன்லைனில் மேக்ஸ் டியூஷனோ சயின்ஸ் டியூஷனோ வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த நம்பரில் கால் ஃபார் பண்ணுங்க. 791-603. இப்போ நம்ம செகண்ட் கொஸ்டின் பார்க்குறோம். ஃபைண்ட் த சம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் நம்ம எடுத்து எழுதிக்கலாம். 2/5 + 3/10. இப்போது இதில் இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம். நடுவில் ப்ளஸ்ஸோ மைனஸோ கொடுத்தாங்கன்னா இந்த 2 டேர்முக்கும் நம்ம எல்சிஎம் எடுக்கணும். இல்லை 2 டேர்மோட டினாமினேட்டரை வந்து நம்ம சேம் ஆக்கணும். இப்போ டினாமினேட்டரை சேம் ஆக்கணும்னா இப்போ இந்த ஃபஸ்ட்டு டேர்மில் பாருங்கள், டினாமினேட்டர் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5. செகண்ட் டேர்மில் 10 இருக்குது. இப்போ இந்த 5 10 மாற்றோம்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம இந்த ஃபஸ்ட்டு டேர்மை 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நியூமரேட்டரையும் சரி டினாமினேட்டரையும் சரி 2ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, ப்ளஸ் இப்போ இந்த செகண்ட் டேர்ம் அப்படியே இருக்கும். ஏன் நம்ம மேலேயும் கீழேயும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ 2/5 இருக்குது.
இப்போ இதை மேலேயும் கீழேயும் நம்ம 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ என்ன அர்த்தம்னா இது ரெண்டையும் அடித்து கொடுத்தா வேல்யூ வந்து 1. இந்த 1ஆல் இந்த 2/5 மல்டிப்ளை பண்ணாலும் ஆன்சர் வந்து 2/5 தான் கிடைக்கும். அப்போ ஒரு நம்பரை மேலேயும் கீழேயும் மல்டிப்ளை பண்ணும்போது இந்த நம்பரோட வேல்யூ மாறாது. அதுக்காக தான் நம்ம அந்த மாதிரி பண்ணுறது. ஓகே, இப்போ 2 × 2ன்றது 4 டிவைடட் பை 2 × 5ன்றது 10 ப்ளஸ் இந்த டேர்ம் 3/10. இப்போ டினாமினேட்டர் சேமாக இருக்கிறதுனால நம்ம கீழே 10ன்னு எழுதிட்டு மேலே இருக்க 4 + 3 நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்போ 7/10. இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். இவ்வளோ தான் இந்த சம். இப்போ அடுத்து செகண்ட் சப்டிவிஷன் எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். செகண்ட் சப்டிவிஷனில் என்ன கொடுத்துருக்காங்க? 4/7 -4/7 + 3/14. இந்த மாதிரி கொடுக்கும்போது எப்போவுமே டினாமினேட்டர் சேம் ஆக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த 7ஐ ஏதாவது ஒரு நம்பரால் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 14 கிடைக்குதா, ரெண்டு ஒரே டேபிள்ஸில் இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கணும். அப்போ 7 × 2ன்றதான் 14. அதனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா தேர்ட் சப்டிவிஷன் செய்ய ஆரம்பிச்சிட்டோமா? ஸோ பரவாயில்ல, தேர்ட் சப்டிவிஷனே ஃபஸ்ட்டு செஞ்சுக்கலாம். அதுக்கப்புறமேல செகண்ட் சப்டிவிஷன் செய்யலாம். தேர்ட் சப்டிவிஷன் இப்போ நம்ம கீழே வந்து இங்கே 7 இருக்குது, இங்கே 14 இருக்குது. இந்த 7ஐ 14ஆக மாற்றோம்னா 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் போதும். அப்போ 2 / 2 × -4 / 7 + 3/14. ஓகே, இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் -8 / இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 14 + 3 / 14. இப்போ டினாமினேட்டர் சேமாக இருக்கா? அப்போ காமனாக நம்ம 14 எடுத்து கீழே எழுதிக்கலாம். மேலே -8 + 3. இப்போ ஒரு நம்பர் மைனஸ் நம்பர், ஒரு நம்பர் ப்ளஸ் நம்பர் அப்படி இருந்தாலே பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணணும். பெரிய நம்பருக்கு முன்னாடி இருக்க சிம்பிளை நம்ம எழுதிடணும். ஸோ ஆன்சர் என்ன கிடச்சிருக்கு? -5/14. இதுதான் இந்த தேர்ட் சப்டிவிஷனோட ஆன்சர். இப்போ நம்ம செகண்ட் சப்டிவிஷன் செய்யலாம். இப்போது இந்த செகண்ட் சப்டிவிஷனில் டினாமினேட்டர் பாருங்கள், ஒன்றில் 12ன்னு இருக்குது, ஒன்றில் 8ன்னு இருக்குது. இப்போது 8ஐ வந்து எந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணாலும் 12 கிடைக்க போகிறது கிடையாது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ரெண்டுக்கும் எல்சிஎம் எடுக்கலாம். அப்போ 12, 8. இப்போ 2ஆல் டிவைட் பண்ணலாம். ரெண்டுமே ஈவன் நம்பர்லாம் 2ஆல் டிவைட் பண்ணலாம். அப்போ 6, இங்கே 4ன்னு கிடைக்கும். இப்போ மறுபடியும் 2ஆல் டிவைட் பண்ணலாம். இப்போ ஆன்சர் வந்து 3, 2ன்னு கிடைக்கும். மறுபடி 3ஆல் டிவைட் பண்ணால் 1, 2. இப்போ 2ஆல் டிவைட் பண்ணால் 1, 1. இந்த 1, 1 வர்றது வரையும் நம்ம இந்த மாதிரி டிவைட் பண்ணணும். இப்போ பாருங்கள் 2 × 2 × 3 × 2. அப்போது 4, 6. இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணால் 24. இப்போது இங்கே 24 கிடச்சிருக்கு இல்லையா? இதுதான் இந்த ரெண்டு நம்பரோட எல்சிஎம். ஸோ எல்சிஎம் = 24. இப்போ இந்த 24ஐ இந்த 12ஆல் டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணால் நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கிது? 2ன்னு கிடைக்கிது. இந்த 2ஆல் மேலேயும் கீழேயும் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 2/2 × 7/12. ஏன்னா இந்த டினாமினேட்டர் 12ன்றதை நம்ம 24ன்னு மாற்ற போகிறோம். அதுக்காக தான். இப்போ 5/8 இருக்குது. இப்போ இந்த 24ஐ 8ஆல் டிவைட் பண்ணணும். அப்போ நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்னா 3 கிடைக்கும். அப்போது இந்த 3ஆல் இங்கே மேலேயும் கீழேயும் மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, அப்போது இங்கே இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 14 / 24 ப்ளஸ் இங்கே இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 15 / 24. ஓகே, இப்போது 24 இப்போ கீழே டினாமினேட்டர் ரெண்டும் சேம் ஆயிடுச்சா? ஸோ காமனாக நம்ம 24 எடுத்து எழுதிக்கலாம். மேலே இருக்க 14 + 15. இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 29 / 24. இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். இவ்வளோ தான் இந்த சம். ஸோ செகண்ட் சப்டிவிஷன் செஞ்சாச்சு, தேர்ட் சப்டிவிஷன் செஞ்சிட்டோம், ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் செஞ்சாச்சு. இப்போ நம்ம செகண்ட் சம் முடிச்சாச்சு. அடுத்து தேர்ட் சம் எப்படி ஈஸியாக செய்கிறதுன்றதை நம்ம பார்க்கலாம். தேர்ட் சம் செய்ய போகிறோம். ஃபைண்ட் த டிஃப்ரென்ஸ்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம். இந்த டேர்ம்லேருந்து இந்த டேர்மை நம்ம மைனஸ் பண்ண போகிறோம், சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம். அப்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே இந்த ரெண்டு டேர்ம் இருக்கு இல்லையா, இதோட டினாமினேட்டர் சேமாக இருக்கான்னு சொல்லி நம்ம பார்க்கணும். இங்கே சேமாக இல்லை, இங்கே 6 இருக்குது, இங்கே 4 இருக்குது.
அப்போது இது சேம் ஆகணும்னா ரெண்டு ஒரே டேபிள்ஸில் வருதான்னு பார்க்கணும். இப்போ 4 இந்த நம்பரில் மல்டிப்ளை பண்ணால் 6 கிடைக்குதுன்னு செக் பண்ணி பார்த்தா கிடைக்காது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த ரெண்டு நம்பருக்கும் நம்ம எல்சிஎம் எடுக்கணும். அப்போ 6, 4. ஸோ 2, 3, 2 மறுபடி 2ஆல் டிவைட் பண்ணால் 3, 1 மறுபடி 3ஆல் டிவைட் பண்ணால் 1, 1. ஓகே, இப்போ எல்சிஎம் என்ன கிடச்சிருக்கு, 2 × 2 × 3. அப்போ 4 × 3ன்றது 12. அப்போ 12 தான் இதோட எல்சிஎம். அப்போது இந்த 12 இருக்கு இல்லையா, இந்த 12 ஃபர்ஸ்ட்டில் என்ன நம்பர் இருக்குது, 6 இருக்குது. இதால் நம்ம டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணால் 2ன்னு கிடைக்குதா. இந்த 2ஆல் மேலேயும் கீழேயும் இந்த ஃபஸ்ட்டு டேர்மை நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, நடுவில் என்ன சிம்பிள் இருக்குது, மைனஸ். இப்போ 1/4. இப்போ இந்த 12 இருக்கு இல்லையா, இதை இந்த 4ஆல் நம்ம டிவைட் பண்ணணும். அப்போ 3ன்னு கிடைக்கிது. ஸோ இந்த டேர்மை 3ஆல் மேலேயும் கீழேயும் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ 2 × 5ன்றது 10. கீழே இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 12 மைனஸ். இப்போ இங்கே 1 × 3ன்றது 3 டிவைடட் பை இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 12. இப்போ டினாமினேட்டர் சேமாக இருக்கா. ஸோ காமனாக 12ன்னு எழுதிட்டு மேலே 10 - 3. 10 - 3 என்னன்னு கிடைக்கும், 7 டிவைடட் பை 12ன்னு கிடைக்கும். ஸோ இதுதான் இந்த ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனோட ஆன்சர். இப்போ நம்ம செகண்ட் சப்டிவிஷன் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ செகண்ட் சப்டிவிஷனில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 11 டிவைடட் பை 8 - 3 டிவைடட் பை 4. இப்போது இதில் எது பெரிய நம்பர்னா 8, எது சின்ன நம்பர் 4. இந்த 4 எந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணால் 8 கிடைக்கும்னா 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 8 கிடைச்சிரும். அப்போ நம்ம டினாமினேட்டரை ஈஸியாக சேம் ஆக்க முடியும். ஸோ -3/4 × 2/2. இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க. இந்த ஃபஸ்ட்டு டேர்மில் எந்த சேஞ்சஸும் இல்லை, அது அப்படியே வந்துடும். இது ரெண்டும் பாருங்கள், 3 × 2ன்றது 6, 4 × 2ன்றது 8. இப்போ டினாமினேட்டர் ரெண்டும் சேம் ஆயிடுச்சா. ஸோ காமனாக நம்ம 8 எடுத்து எழுதிட்டு மேலே 11 - 6. 11 - 6ன்றது 5 டிவைடட் பை 8. இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். ஓகே, இப்போ நம்ம தேர்ட் சப்டிவிஷன், செகண்ட் சப்டிவிஷன் ஈஸியாக செஞ்சாச்சு. அடுத்து தேர்ட் சப்டிவிஷன். தேர்ட் சப்டிவிஷனில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா -7/9 -2/3. ஓகே, இப்போ இந்த சம்மை நம்ம எப்படி செய்கிறது. இப்போது இங்கே மைனஸ் இருக்கா, இங்கேயும் மைனஸ் இருக்கா. ஸோ ப்ராக்கெட்டை ஒட்டி மைனஸ் இருந்துச்சுன்னா இந்த மைனஸால் உள்ளே இருக்க மைனஸை மல்டிப்ளை பண்ணணும். அப்போ -7/9. இப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ +2/3. இப்போ டினாமினேட்டர் சேம் ஆக்கணும். அப்போ இங்கே 9 இருக்குது, இங்கே 3 இருக்குது. பெரிய நம்பர் 9, சின்ன நம்பர் 3. 3ஆல் எந்த நம்பரோட மல்டிப்ளை பண்ணால் 9 கிடைக்கும்னா 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 9 கிடைக்கும். அப்போது இங்கே மேலேயும் கீழேயும் 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும், இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். அப்போது -7/9 +2 × 3ன்றது 6, 3 × 3ன்றது 9. இப்போ டினாமினேட்டர் சேம் ஆயிடுச்சா. ஸோ காமனாக 9 எடுத்து எழுதிக்கிறோம். மேலே -7 + 6. இது ரெண்டையும் சால்வ் பண்ணால் -7லேருந்து 6 வந்து சப்ட்ராக்ட் பண்ணணும். ஓகே, ஏன்னா இது மைனஸ், இது ப்ளஸ் நம்பர். அப்போது நம்ம சப்ட்ராக்ட் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் -1/9. இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். இவ்வளோ தான் இந்த சம். இப்போ நம்ம அடுத்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இந்த ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் இருக்கு இல்லையா, அதை எப்படி வேறு மெத்தடில் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், 5/6 -1/4 இருக்குது. இதில் ரொம்ப ஈஸி மெத்தட் என்ன அப்படின்னா, இப்போ இந்த டினாமினேட்டர் ரெண்டுமே வேறு வேறையாக இருக்குது. ஓகே, 6ம் 4ம் வேறு வேறு நம்பர்ஸாக இருக்குது, ஒரே டேபிள்ஸில் வராது. அப்போது இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. மல்டிப்ளை பண்ணி கீழே எழுதிக்கோங்க. அப்போ 24ன்னு கிடைக்கும். ஓகே, இப்போ இதை வச்சு இங்கே மல்டிப்ளை பண்ணுங்கள். 5 × 4ன்றது 20. இப்போ இந்த 6ஐ வச்சு இங்கே மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போது 6 × 1ன்றது 6. நடுவில் என்ன சிம்பிள் இருக்குது, மைனஸ். ஓகே, இப்போ 20ல் 6 போச்சுன்னா என்ன நம்பர் கிடைக்கும் அப்படின்னா 14. 14 டிவைடட் பை 24. இப்போது
இந்த 24ஐயும் இந்த 14ஐயும் சிம்பிளிஃபை பண்ணலாம். 2 டேபிள்ஸ் எல்லாம் அடித்து கொடுக்கலாம். அப்போ இது வந்து 7 கிடைக்கும், இது வந்து 12 கிடைக்கிது. இப்போ ஆன்சர் என்னது? 7/12. ஸோ இது தானே இங்கேயும் கிடச்சிருக்கு. இது ஃபஸ்ட்டு மெத்தட். ஓகே, எல்சிஎம் எடுத்து பண்ணுறது. எல்சிஎம் எப்போ எடுக்கணும்னா கீழே இருக்க நம்பர் ரொம்ப பெரிய நம்பராக இருந்தால் எல்சிஎம் எடுத்துக்கலாம். இது ரெண்டுமே குட்டி குட்டி நம்பர், 6ம் 4ம் தான் இருக்குது. அதனால நீங்கள் செகண்ட் மெத்தட் தாராளமாக யூஸ் பண்ணலாம். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, அவ்வளோதான் இந்த சம். இப்போ நம்ம தேர்ட் சம் எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். தேர்ட் சம் செஞ்சுட்டா ஃபோர்த் சம் எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னால் உங்களில் யாருக்காவது ஆன்லைன் மேக்ஸ் டியூஷன் வேணும் இல்லை சயின்ஸ் டியூஷன் வேணும் அப்படின்னீங்கன்னா நீங்கள் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். 9843791603. இப்போ நம்ம ஃபோர்த்து சம் எப்படி செய்கிறதுன்றதை நம்ம பார்க்கலாம். உங்களில் யாருக்காவது ஆன்லைனில் மேக்ஸோ அல்லது சயின்ஸுக்கு டியூஷன் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபோர்த்து சம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறோம். ஃபைண்ட் த ப்ராடக்ட். இதில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் நம்ம எடுத்து எழுதிக்கிட்டாச்சு. என்ன கொடுத்துருக்காங்க? 2/3 × 3/10. இப்போ இதில் எதெல்லாம் அடித்து கொடுக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி அடித்து கொடுக்குறதுனா, இப்போ நியூமரேட்டர் மேலே இருக்கிறது, கீழே இருக்கிறது டினாமினேட்டரு. இப்போ இன்னொரு இதுவும் வந்துச்சுன்னா நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் அடித்து கொடுக்கணும். ஓகே, அது எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ 3னா இங்கே இருக்க 3யை நம்ம அடித்து கொடுத்துக்கலாம். இப்போ 2 அப்படின்னும் போது இது ஈவன் நம்பர். ஸோ 1 2s are 2, இது 5 2s are 10. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம அடித்து கொடுக்கணும். ஓகே, இப்போ நம்ம அடித்து கொடுக்கலாம். பாருங்கள், நியூமரேட்டரில் 3 இருக்குது, இங்கே கீழே இந்த சைடு டினாமினேட்டரில் 3 இருக்குது. இப்போ நம்ம அடித்து கொடுத்தோம்னா 1. இப்போ அதே மாதிரி இந்த 2ம் 10ம் ஈவன் நம்பர்ஸு. ஸோ 2 டேபிளால் அடித்து கொடுக்கலாம். 1 2s are 2, 5 2s are 10. ஓகே, இப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது? இந்த சைடு என்ன இருக்குது? 1/1 இருக்குது. இப்போ இந்த சைடு என்ன இருக்குது? 1/5 இருக்குது. ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 1 × 1 1, இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 1 × 5 5. இப்போ இதுதான் ஃபைனல் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட்டு சப்டிவிஷன் 2. சப்டிவிஷன் 2 பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்க? 7/11 × 5/8. ஓகே, இப்போ இதில் எதெல்லாம் அடித்து கொடுக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூமரேட்டரை பாருங்கள், டினாமினேட்டர் பாருங்கள், இங்கே 7 இருக்குது, இங்கே 11 இருக்குது. சம்மந்தமே கிடையாது, ரெண்டுமே ப்ரைம் நம்பர்ஸு. இப்போ மேலே 5 இருக்குது, இங்கே கீழே 8 இருக்குது. ஸோ அதுவும் அடித்து கொடுக்க முடியாது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா மல்டிப்ளை பண்ணிட வேண்டியதான். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நியூமரேட்டர் கூட மல்டிப்ளை பண்ணுங்கள், டினாமினேட்டர் கூட மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ 7 × 5ன்றது 35, 11 × 8ன்றது 88. அவ்வளோதான் இந்த சம்மோட ஆன்சர். ஓகே, இப்போது நெக்ஸ்ட்டு தேர்ட் சப்டிவிஷன் எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். தேர்ட் சப்டிவிஷனில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, -4/7 × 5/14. இப்போ இதில் எதெல்லாம் அடித்து கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈவன் நம்பர்ஸ் இருக்கதை நம்ம பார்க்கணும். இப்போ 4ம் ஈவன் நம்பர், 14ம் ஈவன் நம்பர். ஸோ 2 டேபிளால் அடித்து கொடுத்துடலாம். ஸோ அப்போ -2, இங்கே கீழே 7. இப்போ இதுக்கு மேலே எதுவுமே அடித்து கொடுக்க முடியாது. அப்போ எப்படி எழுதுறதுன்னு பாருங்கள். -2/7 × 5/7 கிடச்சிருக்கு. ஸோ அப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். -2 × 5 -10 /7 × 7 அப்படின்றது 49. அவ்வளோதான் இந்த சம்மோட ஆன்சர். இதுதான் ஃபைனல் ஆன்சர். ஓகே, இதில் நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மல்டிப்ளிகேஷனை பொறுத்த மட்டுக்கும் சேம் சைன், அதாவது மைனஸ் இன்ட்டு மைனஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ். அதே மாதிரி ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் இதுவும் ஈக்குவல் டு ப்ளஸ். ஓகே, சேம் சிம்பிள் வந்து அதை மல்டிப்ளை பண்ணும்போது ஆன்சர் வந்து ப்ளஸ்ன்னு தான் கிடைக்கும். அதே மாதிரி ப்ளஸ் இன்ட்டு மைனஸ், ஒரு ப்ளஸ்ஸும் ஒரு மைனஸையும் மல்டிப்ளை பண்ணால் ஆன்சர் மைனஸு. அதே மாதிரி மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்னாலும் ஆன்சர் மைனஸ். இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே போதும். இந்த சம் ரொம்ப ஈஸி. அடுத்து நம்ம ஃபிஃப்த் சம் எப்படி செய்கிறதுன்றதை நம்ம பார்க்கலாம். இப்போது ஃபிஃப்த்து சம் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். அதில் ஃபிஃப்த்து சம்மில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2/3 / 3/10. என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2/3 நம்ம 3/10 டிவைட் பண்ணணும். ஸோ எப்படி எழுதுவோம் பாருங்கள். 2/3 / 3/10. இப்போது டினாமினேட்டரில் நமக்கு ஒரு ஃப்ராக்ஷனாக வந்திருக்கு அப்படின்னா, டினாமினேட்டரில் ஃப்ராக்ஷன் வந்துருச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிவிஷனை பாருங்கள்,
2/3 மேலே இருக்க நியூமரேட்டர் அப்படியே வந்துடும், அதில் எந்த சேஞ்சஸும் கிடையாது. ஆனால் இந்த டினாமினேட்டர் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு இடையில் இந்த டிவிஷன் இருக்கு இல்லையா, இந்த டிவிஷன் மல்டிப்ளிகேஷனாக மாறும். ஓகே, டிவிஷனை நம்ம மல்டிப்ளிகேஷனாக மாற்றிட்டோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நியூமரேட்டரை அப்படியே எழுதிக்கிட்டோம், அதில் எந்த சேஞ்சஸ் இல்லை. ஸோ 2/3 எழுதிக்கிட்டோம். இந்த டிவிஷனை நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நம்ம மல்டிப்ளிகேஷனாக மாற்றுறோம். ஸோ டிவிஷன் மல்டிப்ளிகேஷனாக மாறிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த கீழே டினாமினேட்டர் இருக்கு இல்லையா, அது வந்து ரெசிப்ரோக்கல் ஆகும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பாருங்க, 10 வந்து மேலே போயிடும், 3 வந்து கீழே வந்துடும். எப்போ இந்த இடத்துல வரும்போது, அப்போ நம்ம 3/10 அப்படிங்கிறத 10/3ன்னு சொல்லி எழுதணும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நியூமரேட்டர் எந்த சேஞ்சும் சொல்ல, அது அப்படியே வந்துருச்சு. அதுக்கப்புறம் டிவிஷன் வந்து மல்டிப்ளிகேஷனாக மாறிடுச்சு. அதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து டினாமினேட்டர் வந்து ரெசிப்ரோக்கல் ஆயிடுச்சு. ஓகே, அவ்வளோதான். இப்போ இதில் ஏதாவது அடித்து கொடுக்க முடியுமா அப்படின்னு பார்த்தா ஒன்றுமே முடியாது. அதனால் நம்ம ஃபைனலாக ஆன்சரை எழுதிடலாம். நியூமரேட்டர் கூட மல்டிப்ளை பண்ணணும், டினாமினேட்டர் கூட மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 2 × 10ன்றது 20, 3 × 3ன்றது 9. இதுதான் ஃபைனல் ஆன்சர். அவ்வளோதான் இந்த சம். ஓகே, இப்போ அடுத்த சம் நம்ம செய்யலாம். அடுத்து சப்டிவிஷன் 2. சப்டிவிஷன் 2ல் என்ன கொடுத்துருக்காங்க, 7/11 ÷ 5/8. ஓகே, இதை எப்படி செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7 / 11 ÷ 5/8. இப்போது இங்கே ஃப்ராக்ஷன் வந்திருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நியூமரேட்டரில் எந்த சேஞ்சஸ் சொல்ல அதை நம்ம எழுதிக்கிட்டோம். ஓகே, இப்போ அடுத்து இந்த டிவிஷன் இருக்கு இல்லையா, இது நமக்கு மல்டிப்ளிகேஷனாக வந்துருச்சு. அடுத்த ஸ்டெப்பு பாருங்கள், கீழே டினாமினேட்டர் இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம ரெசிப்ரோக்கல் பண்ண போகிறோம். அப்போ என்ன ஆகும், 8 மேலே வந்துடும், 5 கீழே வந்துடும். அவ்வளோதான். இப்போது இதில் ஏதாவது அடித்து கொடுக்க முடியுமா அப்படின்னு பார்த்தா எதுவுமே முடியாது. ஸோ 7 8s are 56, கீழே வந்து 11 × 5ன்றது 55. இதுதான் ஃபைனல் ஆன்சர். இவ்வளோதான் இந்த சம். இப்போ அடுத்து தேர்ட் சப்டிவிஷன். ஸோ தேர்ட் சப்டிவிஷன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க, -4/7 ÷ 5/14. இப்போ இதில் நம்ம எப்படி எழுத போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, -4/7 ÷ 5/14. இப்போது ஃபஸ்ட்டு நியூமரேட்டர் அப்படியே எழுதிக்கிறோம், -4/7 அது அப்படியே வந்துடும். டிவிஷனாக மல்டிப்ளிகேஷனாக மாற்றியாச்சு. இப்போ இந்த டினாமினேட்டர் இருக்கு இல்லையா, இதை நம்ம ரெசிப்ரோக்கல் பண்ணணும். அப்போ ரெசிப்ரோக்கல்னால் என்னது, 14 மேலே போய்டும், 5 கீழே வந்துடும். இப்போ 14 ÷ 5. இப்போ இதில் அடித்து கொடுக்கணும்னா 7 வந்து 1 7s are 7, 2 7s are 14. இப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, -4 ÷ 1 × 2/5. இப்போது நியூமரேட்டர் கூட மல்டிப்ளை பண்ணுங்கள், டினாமினேட்டர் கூட மல்டிப்ளை பண்ணுங்கள். -4 × 2 அப்படின்றது -8 ÷ 1 × 5ன்றது 5. அவ்வளோதான் இந்த சம். இதுதான் ஃபைனல் ஆன்சர். இவ்வளோதான் இந்த சம். ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் வந்து 6th சம் எப்படி ஈஸியாக செய்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போது 6th சம் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஃபஸ்ட்டு LHSல என்ன கொடுத்துருக்காங்கன்னு எழுதிக்கலாம். அதுக்கப்புறமேல நம்ம RHS சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு LHSல பாருங்கள், 1/2 + 3/4 ப்ராக்கெட் கொடுத்துருக்காங்க × 8/3. இதுதான் LHS. ஓகே, இப்போது எப்போவுமே ப்ராக்கெட் கொடுத்தா ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டை தான் சால்வ் பண்ணணும். அப்போ ப்ராக்கெட்டில் பாருங்கள் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டினாமினேட்டர் இங்கே வந்து 2 இருக்குது, இங்கே 4 இருக்குது. அப்போ நடுவில் வந்து ப்ளஸ் இருக்குது இல்லையா, ஸோ இது ரெண்டுக்கும் எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுக்கணும்னா என்ன பண்ணணும், டினாமினேட்டர் சேம் ஆக்கணும். அப்போ இங்கே 2 இருக்குது, இதை 4ஆக மாற்றோம்னா என்ன பண்ணணும், 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ டினாமினேட்டரை மட்டும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணக்கூடாது, மேலே இருக்க நியூமரேட்டரையும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல ப்ராக்கெட் வரக்கூடாது. ஸோ 1/2 + 3/4 இந்த சைடு இருக்க டேர்ம் அப்படியே இருக்கும். ஓகே, × 8/3. இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம், இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ 2 × 1ன்றது 2, கீழே வந்து 2 × 2ன்றது 4. இப்போது டினாமினேட்டர் சேம் ஆயிடுச்சு. ஓகே, அப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, காமனாக
4 கீழே எடுத்துட்டு மேலே இருக்க 2வையும் 3ஐயும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போது இது வரலும் நம்ம இந்த ப்ராக்கெட் போட்டுக்கிட்டே வரணும். இப்போது அடுத்து 2வையும் இந்த 3ஐயும் ஆட் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கிது? 5. அப்போ 5/4 இன்ட்டு 8/3. இப்போ இதில் ஏதாவது அடித்து கொடுக்க முடியுமானா 4 டேபிளில் அடித்து கொடுக்கலாம். 1 4s are 4, 2 4s are 8. இப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது? 5/1 இன்ட்டு 8/8ல் இது வந்து நம்ம அடித்து கொடுத்துட்டோம் இல்லையா? ஸோ இந்த இடத்துல 2 இருக்குது, 2/3ன்னு இருக்குது. இப்போது இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம், இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். இப்போ ஆன்சர் என்ன கிடைக்கிது? 10/3. இப்போது LHS is equal to 10/3. இதே இது RHSல கிடைக்குதான்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ RHSல என்ன கொடுத்துருக்காங்க? 1/2 RHS ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். 1/2 இன்ட்டு 8/3 ப்ளஸ் 3/4 இன்ட்டு 8/3. எப்போவுமே இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா இடையில ப்ளஸ்ஸோ மைனஸோ எங்கே வருதுன்னு பாருங்கள். இங்கே ப்ளஸ் வந்திருக்கு. அப்போ என்ன அர்த்தம்னா இது ஒரு டேர்ம். ஓகே, இது ஒரு டேர்ம். ப்ளஸ்ஸோ மைனஸோ தான் இந்த டேர்மை வந்து செப்பரேட் பண்ணும். ஓகே, அப்போ இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம். இந்த டேர்மில் நம்ம ஏதாவது அடித்து கொடுக்க முடியுதா அப்படின்னு பார்த்தோம்னா பாருங்கள். 1/2 இன்ட்டு 8/3 ப்ளஸ் 3/4 இன்ட்டு 8/3. இப்போ அடித்து கொடுக்க முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா இதை அடித்து கொடுக்கலாம். 2 இது 4. இப்போ இங்கே இதில் 1 4s are 4, 2 4s are 8. இப்போ பேலன்ஸ் இருக்கதை நம்ம எடுத்து எழுதிக்கிறோம். ஸோ என்ன எழுதுகிறோம்? 1/1 இன்ட்டு 4/3 ப்ளஸ் இங்கே என்ன இருக்குது பேலன்ஸு? 3/1 இன்ட்டு 2/3. இப்போ பாருங்கள், இதையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம், இதையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். அதே மாதிரி இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ண போகிறோம், இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். 1 × 4 4 தான், 4/3 ப்ளஸ் இப்போது இங்கே 3 × 2ன்றது 6, 6/3. இப்போது இது வந்து ப்ளஸ் வந்திருக்கா? ஸோ இதில் வந்து நம்ம எல்சிஎம் எடுக்கணும். மேக்ஸிமம் பார்த்தா டினாமினேட்டர் தான் நம்ம சேம் பண்ணுவோம். இங்கே டினாமினேட்டர் சேமாக தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணுவோம்? காமனாக 3 எடுத்து எழுதிக்க போகிறோம். மேலே இருக்க 4ஐயும் 6ஐயும் ஆட் பண்ண போகிறோம். அப்போ ஆன்சர் என்ன வந்திருக்கு? 10/3. அப்போது RHS is equal to 10/3. ஏற்கனவே கண்டுபிடிச்ச LHS is equal to 10/3. ஸோ அவ்வளோதான், ஆன்சர் ரெண்டுமே ஈக்குவல். அவ்வளோதான் இந்த சம். ஓகே, இப்போ நம்ம 7th சம் எப்படி ஈஸியாக செய்கிறதுன்றதை நம்ம பார்க்கலாம். உங்களில் யாருக்காவது ஆன்லைனில் மேக்ஸோ அல்லது சயின்ஸுக்கு டியூஷன் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 7th சம் எப்படி ஈஸியாக செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ 7th சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க? 7/9 இன்ட்டு 6/7 மைனஸ் 3/4. இப்போ இந்த சம் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே நம்ம இப்போ ஒரு நம்பர் இருக்குது. இப்போ ஒரு நம்பர் கொடுத்து ஒரு ப்ராக்கெட் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு 3 - 4னா என்ன பண்ணுவோம்? இந்த 2வை வச்சு இந்த 3ஐயும் மல்டிப்ளை பண்ணுவோம், இந்த 2வை வச்சு இந்த 4ஐயும் மல்டிப்ளை பண்ணுவோம். அப்படி தானே பண்ணுவோம். ஸோ அதே கான்செப்ட் தான் இங்கே. என்ன ஃப்ராக்ஷனில் இருக்குது, அவ்வளோதான். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் பாருங்கள். இதை வச்சு இதையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம், இந்த டேர்மை வச்சு இந்த டேர்மையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ 7/9 இன்ட்டு 6/7. ஓகே, நடுவில் என்ன சிம்பிள் இருக்குது? மைனஸ். அதை அப்படியே எழுதிக்கிறோம். அப்புறம் 7/9 இன்ட்டு 3/4. அவ்வளோதான், ஈஸியாக பண்ணிட்டோமா? இப்போ எதெல்லாம் அடித்து கொடுக்கணும்னு சொல்லி பார்க்கணும். இப்போது ப்ளஸ்ஸோ மைனஸோ தானே இந்த டேர்மை வந்து பிரிக்கும். இப்போ இங்கே தான் மைனஸ் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்? இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம். அப்போ அந்தந்த டேர்முக்குள்ளே நம்ம அடித்து கொடுக்குறது இருந்தால் அடித்து கொடுத்துக்கலாம். ஸோ அதுதான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். ஸோ பாருங்கள், இப்போ நம்ம அடித்து கொடுக்கலாமா? இப்போ 7ஐயும் அடித்து கொடுத்துடலாம். இப்போது இது 9 போது 3 டேபிளால் அடிக்கலாம். 3 3s are 9. இப்போ இது வந்து 2 3s are 6. அதே மாதிரி இங்கே 3 3s are 9, 1 3s are 3. இப்போ பேலன்ஸ் இருக்கிறத நம்ம எடுத்து எழுதிடலாம். 1/3 இன்ட்டு 2/1.
மைனஸ் இப்போ இங்கே என்ன இருக்குது 7/3 இன்ட்டு 1/4. இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம், இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். அதே மாதிரி இது ரெண்டையும். அப்போ 1 × 2ன்றது 2, 2/3 மைனஸ் இங்கே 7 × 1ன்றது 7, கீழே 3 × 4ன்றது 12. இப்போது ப்ளஸ்ஸோ மைனஸோ நடுவில் வந்துருச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? எல்சிஎம் எடுப்போம். எல்சிஎம் எடுக்கணும்னா என்ன பண்ணணும்? இந்த டினாமினேட்டர் ரெண்டும் சேமாக இருக்கணும். இங்கே 3 இருக்குது, இங்கே 12 இருக்குது. இந்த 3யை 12ஆக மாற்றணும்னா 4ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் இருக்குல்ல, அதை மட்டும் மேலேயும் கீழேயும் 4ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். இந்த செகண்டில் வர்ற இந்த டேர்மில் ஒரு சேஞ்சஸ் சொல்ல அதை அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டோம். இப்போ 4 × 2ன்றது 8, 4 × 3ன்றது 12 மைனஸ் 7/12. இப்போ டினாமினேட்டர் ரெண்டும் சேம் ஆயிடுச்சு. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? அடுத்து வந்து டினாமினேட்டரை சேம் பண்ணியாச்சு. ஸோ அடுத்து பாருங்கள், காமனாக 12 எடுத்து எழுதிக்கலாம். 8 மைனஸ் 7 இது ஈக்குவல் டு 8ல் 7 போயிடுச்சுன்னா என்ன வரும்? 1/12 அப்படிங்கிறது தான் இந்த சம்மோட ஃபைனல் ஆன்சர். அவ்வளோதான் இந்த சம். அடுத்து 8th சம் எப்படி செய்கிறதுன்றதை நம்ம பார்க்கலாம். இப்போ 8th சம் எப்படி செய்கிறதுன்றதை நம்ம பார்க்கலாம். 8th சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க? 5/6 ப்ராக்கெட் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் ப்ளஸ் 3/5 ஈக்குவல் டு 5/6 எக்ஸ் ப்ளஸ் 1/2. இப்போது இந்த சம்மில் என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஃபைண்ட் த ரேஷ்னல் நம்பர் ஆஃப் எக்ஸ். எக்ஸோட நம்பர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ நம்ம எக்ஸ் தான் கண்டுபிடிக்க போகிறோம். பாருங்கள், இப்போ இந்த ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டை நம்ம ரிமூவ் பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 5/6ஆல் எக்ஸை மல்டிப்ளை பண்ணணும். அப்புறம் இந்த 5/6ஆல் இந்த டேர்மையும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 5/6 இன்ட்டு எக்ஸு. நடுவில் என்ன சிம்பிள் வந்திருக்கு? ப்ளஸ்ஸு. அப்போ ப்ளஸ்ஸு. இப்போ மறுபடியும் 5/6ஐ நம்ம 3/5ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம பண்ணியாச்சு. இப்போது இந்த ரெண்டு டேர்மில், அதாவது இது ஒரு டேர்ம் அப்புறம் இது ஒரு டேர்ம், இந்த ரெண்டு டேர்முக்குள்ளே நம்ம ஏதாவது அடித்து கொடுக்க முடிஞ்சால் அடித்து கொடுத்துடலாம். ஓகே, அப்படி எதெல்லாம் அடித்து கொடுக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு டேர்மில் எதுவுமே அடித்து கொடுக்க முடியாது. ஸோ 5/6 இன்ட்டு எக்ஸு இப்படி எழுதிக்கிட்டோம். ப்ளஸ் இங்கே இந்த 5ஐயும் அடித்து கொடுத்துடலாம். ஓகே, 1 இங்கேயும் 1. இப்போ 6 வந்து 3 டேபிளால் அடித்து கொடுத்தோம்னா 2, இங்கே வந்து 1. அப்போ ஆன்சர் என்ன கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/2ன்னு சொல்லி கிடச்சிருக்கு. ஸோ ஈக்குவல் டு இப்போ இந்த எல்ஹெச்எஸ் நம்ம எழுதிட்டோம். ஆர்ஹெச்எஸ் சைடில் உள்ளதை அப்படியே காப்பி பண்ணிக்க போகிறோம். ஓகே, அதே மாதிரி இந்த சைடும் 5/6 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1/2. இப்போது இந்த ரெண்டு டேர்ம்லையுமே பாருங்களேன், ரெண்டுமே ஈக்குவல். என்னென்னா எல்ஹெச்எஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ். அப்போது இவங்க என்ன சொல்கிறாங்க? எக்ஸுக்கு என்ன வேல்யூ இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ எக்ஸுக்கு நம்ம என்ன ஒரு வேல்யூ கொடுத்தாலும் எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸும் ஈக்குவல் ஆகிடும். ஏன்னா எக்ஸுக்கு நம்ம இங்கேயும் அந்த வேல்யூ தான் கொடுப்போம், இங்கேயும் அந்த வேல்யூ தான் கொடுப்போம். எப்படி என்ன நம்பர்ஸ் கொடுத்தாலுமே ரெண்டு பக்கமே ஈக்குவல் ஆகிடும். ஓகே, ஏன்னா எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸும் ஈக்குவலாக இருக்கிறதுனால. ஸோ எக்ஸ் கேன் பி எனி நம்பர், எனி ரேஷனல் நம்பர். எந்த ரேஷனல் நம்பர் கொடுத்தாலும் எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸும் என்னவாயிடும்? ஈக்குவலாக ஆகிடும். எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் ரெண்டுமே ஈக்குவல். ஓகே, அவ்வளோதான் இந்த சம். ஸோ ரொம்ப ஈஸி சம். இதோட நமக்கு 3.3ல் இருக்கக்கூடிய எல்லா சம்முமே பார்த்தாச்சு. உங்களில் யாருக்காவது ஆன்லைனில் மேக்ஸ் டியூஷன் வேணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா, மேக்ஸ் டியூஷனாக இருந்தாலும் சரி, சயின்ஸ் டியூஷனாக இருந்தாலும் சரி, இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். 9843791603. ஓகே, இனி அடுத்து நம்ம 3.4 உள்ள எல்லா சம்மும் எப்படி ஈஸியாக செய்கிறதுன்றதை நம்ம பார்க்கலாம்.